எப்படி ஒரு கோவிலுக்கு ஆண்டுக்கு 2 கோடி பேர் வருகிறார்கள்? எப்படி ஒரு கோவிலுக்கு ஆண்டு ஒன்றுக்கு 1600 கோடி ரூபாய் நன்கொடையாக மட்டும் வருகிறது? 16ஆம் நூற்றாண்டின் கிருஷ்ணதேவராயர் முதல் இன்று நரேந்திர மோடி வரை ஏன் இங்கு ஓடோடி வர வேண்டும்? ஒரு தனி மனித கற்பனைக்கு சாத்தியமற்ற விஷயங்களை சாத்தியமாக்கி 7 மலைகள் தாண்டி கம்பீரமாக இருப்பதுதான் திருமலை திருப்பதி தேவஸ்தான கோவில். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் நிச்சயம் இந்த கோவிலுக்கு சென்றிருப்பீர்கள். ஆனால் திருப்பதி தொடர்பான பல ரகசியங்களை நாம் அறிந்திருக்க மாட்டோம். பல கோடி மக்களின் கவலைகளை போக்கி அருள் செய்யக்கூடிய ஏழுமலையான் பக்தர்களுக்கு கருணாமூர்த்தியாக காட்சி அளிப்பதோடு மட்டுமல்லாமல் பல ஆச்சரியங்களை தன்னை சுற்றியும் சுழல வைத்திருக்கிறார் என்பதே தெய்வீக உண்மை. திருப்பதி தொடர்பான விளக்க முடியாத ஆச்சரியங்களை தற்போது பார்க்கலாம். காலை நேரத்தில் நடைபெறும் முதல் பூஜை வேளையில் கோவிந்தருக்கு சூடப்படும் பூக்கள் பூஜை முடிந்த உடனேயே தெய்வத்திற்கு பின்பகுதியில் இருக்கும் நீர்வீழ்ச்சியில் போடப்படும். அப்படி போடப்படும் மலர்கள் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஏர்பேடு என்ற பகுதியில் மீண்டும் ஒன்றாக குழுவாக சேர்கிறது. அதே போல நீர் நீண்ட நேரம் ஊறினாலும் அந்த மலர்களின் அந்த தன்மையே மாறுவதில்லை என்பதும் ஆச்சரியம். ஈரமில்லாத கல் நெஞ்சக்காரன் என சகஜ மொழியில் சொல்லுவது வழக்கம். அதற்கு காரணம் கல் மற்றும் நீர் 2 எதிர்முனைகளில் இருப்பவை. ஆனால் திருப்பதி மூலவரின் திருமேனி எப்போதும் ஒருவித ஈரத்தன்மையுடனேயே இருக்கிறது. அது சூடும் மலர்களில் இருக்கும் ஈரத்தால் அல்ல, தானாகவே ஈரத்தன்மையுடன் இருக்கும் ஆச்சரியம் திருமலையில் நடக்கிறது. திருப்பதி கோவில் கடல் மட்டத்திலிருந்து 2500 அடி உயரத்தில் மலையில் இருக்கிறது. இந்த பகுதிக்கும் கடலுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. ஆனால் மூலவர் திருமேனிக்கு பின்னால் இன்றும் கடல் அலைகளின் சத்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த வைகுண்டத்தில் இருக்கும் பார்க்கடலின் சத்தமாகவே இது இருக்கும் என்ற கூற்று இன்றும் நம்பப்படுகிறது. எல்லா திருக்கோவில்களிலுமே மூலவர் சன்னதியின் நடுவில் தான் இருப்பார். ஆனால் திருப்பதியில் மட்டும் மூலவரான திருவேங்கடமுடையான் வலது பக்கம் இருக்கிறார். இதற்கான காரணம் என்ன என்பது ஆன்மீக உலகில் பாண்டித்தியம் பெற்றவர்களால் கூட விளக்க முடியாத விஷயமாகவே இருக்கிறது. திருப்பதி கோவிலில் தினந்தோறும் மற்றும் சிறப்பு நாட்கள் என கோவிந்தரின் திருமேனிக்கு பால், நெய் உள்ளிட்ட அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. ஆனால் இன்றளவும் அந்த பால், நெய் எங்கிருந்து வருகிறது என்ற தகவல் ரகசியமாகவே வைக்கப்பட்டுள்ளது. திருப்பதியில் இருக்கும் 20 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் அதோ ஒரு கிராமத்தில் இருந்து சாமிக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் வருகிறது. ஆனால் அந்த கிராமத்தின் பெயர் என்ன என்று யாருக்குமே தெரியாது. அது இன்றும் தொடரும் சிதம்பர ரகசியமே. மூலவரின் திருமேனியில் இருக்கும் சிகை உயிருள்ள மனிதனுக்கு இருக்கும் பொலிவுடனும் அடர்த்தியுடனும் இருப்பது ஆச்சரியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இதற்கு ஒரு கதையும் கூறப்படுவதுண்டு. முன்பொரு காலத்தில் திருமலை வேங்கடாஜலபதிக்கு அழகான சிகை இல்லையே என வருத்தப்பட்ட கந்தர்வ ராஜாங்கத்தின் அரசி நீலாதேவி பக்தியின் மிகுதியால் தன்னுடைய கூந்தலை வெட்டி திருமாலுக்கு தந்ததாக கூறப்படுகிறது. பக்தையின் அன்புக்கு கட்டுப்பட்டு இன்றளவும் அதே சிகையுடன் காட்சி அளிப்பதாக ஐதீகம். இதன் காரணமாகவே திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் காணிக்கையாக தங்களது முடியை காணிக்கையாக தரும் பழக்கம் உருவானதாகவும் சொல்லப்படுகிறது. சரி, இவை எல்லாவற்றையும் கடந்து திருப்பதி ஏழுமலையானுக்கு இருக்கும் சொத்துக்கள் மற்றும் காணிக்கைகள் பற்றி பார்க்கலாம். காரணம் அதுவே ஒரு பிரமிக்க வைக்கும் ஆச்சரியம்தான். 2024ஆம் ஆண்டை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இந்த ஓராண்டில் திருப்பதிக்கு காணிக்கையாக வந்த தொகை 1600 கோடி ரூபாய். சராசரியாக ஒரு நாளைக்கு 3.5 கோடி ரூபாய் காணிக்கையாக வருகிறது. இது வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் 3.7 கோடியாக உள்ளது. திருப்பதி தேவஸ்தானத்தின் வங்கி இருப்பு, அதாவது FD மட்டும் 18,000 கோடி. இதில் இருந்து கோவிலுக்கு வரும் வட்டி மட்டும் 1300 கோடி ரூபாய். லட்டு விற்பனையில் மட்டும் ஆண்டுக்கு 600 கோடி ரூபாய் வருவாய் வருகிறது. தேவஸ்தானத்துக்கு சொந்தமான திருமண மண்டபங்களில் இருந்து மட்டும் ஆண்டுக்கு 157 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கிறது. தான் வழங்கியதற்கு சிறு தொகையை பக்தர்கள் திரும்ப தருவதே இத்தனை 1000 கோடி என்றால் அப்போது உண்மையில்
இந்த ஏழுமலையான் தன் பக்தர்களுக்கு தந்தது எவ்வளவாக இருக்கும்? அதை கணக்கிடும் கருவி இப்பூலோகத்தில் இல்லை.